Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science history 8th lesson book back long answers discuss பண்ணலாம். 8th lesson nationalism Gandhian phase. nationalismனா தேசப்பற்று, Gandhian phaseனா காந்தியடிகள் தொடர்ந்து செய்த போராட்டங்கள், phasesனா தொடர்ச்சியான செயல்பாடுகள், அதுதான் phases. அப்ப காந்தி செய்த தொடர் போராட்டங்கள் என்னென்ன அதை பத்தி நம்ம இந்த லெசன்ல discuss பண்ண போறோம். Examine the factors that led to the transformation of Gandhi into a mass leader. அப்போ மக்களுக்கான மிகப்பெரிய தலைவரா காந்தி எப்படி உருவானார் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி was born on 2nd October 1869. ஒரு எஸ்ஸே ஆரம்பிக்கும் போது நம்ம உடனே இந்த கொஸ்டினுக்கான பதிலுக்கு போகக்கூடாது. இன்ட்ரடக்டரி லைன்ஸ் ஒரு 2-3 கொடுக்கணும். இனி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 10th 11th 12th காலேஜஸ் போகும்போதெல்லாம் அந்த முன்னுரை முடிவுரை எல்லாம் இருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதி பழகிக்கணும். அதனால இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச லைன், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி was born on October 2nd 1869. He introduced satyagraha that could be practiced by all. சத்தியாகிரகம் அதை எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயத்த பின்தொடரணும், அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சத்தியாகிரகத்தை அறிமுகப்படுத்துகிறார். As a person dedicated to the cause of the poorest of the poor, ஏழையிலும் ஏழையான மக்களுக்கு அவர் அவரோட வாழ்க்கையை அர்ப்பணித்தார், பாடுபட்டார். He instantly gained the goodwill of the masses. அப்படி அர்ப்பணித்ததங்காட்டி மக்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட தியாகத்தை அங்கீகரிச்சு அவர் மிகப்பெரிய தலைவரா உருமாத்தினாங்க மக்கள். ஓகே, he instantly gained the goodwill அப்படின்னா ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினார், மக்கள் மனசுல அவரை பத்தின ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினார். எவல்யூஷன் ஆஃப் காந்தி, காந்தி எப்படி இவால்வ் ஆனார், உருவானார், மிகப்பெரிய தலைவரா உருவானார். இந்தியன்ஸ் இன் டிரான்ஸ்வால் had to pay a poll tax 3 pounds. டிரான்ஸ்வால்ங்கிற சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. அங்க அவங்க சவுத் ஆப்பிரிக்கால காந்தி இருந்தபோது இந்தியர்கள் போல் டாக்ஸ் அப்படின்னு ஒரு கொடுமையான டாக்ஸ் இருந்தது அந்த காலத்துல டிரான்ஸ்வால்ங்கிற ஊர்ல. போல் டாக்ஸ்னா தனி மனிதர் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வசதியா இருந்தாலும் வசதியே இல்லாம இருந்தாலும் 3 பவுண்டு, பிரிட்டிஷ் பவுண்டு, இந்த சிம்பிள் இது கட்டணும். இது ஏழை மக்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது, கட்ட முடியல. ஆனாலும் யாரா இருந்தாலும் கட்டணும்னு பிரிட்டிஷ்காரங்க, அந்த சவுத் ஆப்பிரிக்கன் அடக்குமுறை அதிகாரிகள் சொன்னாங்க. குட் நாட் ஓன் லேண்ட், அப்ப இந்தியர்கள் சொந்தமா இடம் வச்சுக்க முடியாது. எக்ஸப்ட் இன் ஏரியாஸ் மார்க்டு ஃபார் தெம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தவிர மற்ற எல்லா இடங்கள்லயும் இடத்தை சொந்தமாக்கிக்க முடியாது. And could not move outdoors after 9 PM without a permit. இதெல்லாம் பாருங்களேன், அந்த காலத்துல எப்படி எல்லாம் அடக்குமுறை செஞ்சிருக்காங்கன்னு. 9 மணிக்கு மேல ராத்திரி பர்மிஷன் இல்லாம, அனுமதி இல்லாம அவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது இந்தியர்கள் டிரான்ஸ்வால்ல. காந்தி launched a struggle against such unjust laws. அப்ப இந்த மாதிரி நியாயம் இல்லாத, நீதி இல்லாத சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் காந்தி. அப்ப போராட்டங்களை லான்ச் பண்றார், தொடங்குறார். சத்தியாகிரகா as a strategy in சவுத் ஆப்பிரிக்கா. சத்தியாகிரகம் அப்படின்னா அமைதியான வழியில எதிர்ப்பை தெரிவிக்கிறது, யாருக்கும் பாதக செயல் செய்யாம தன்னை வருத்திக்கிட்டு அமைதியான வழியில போராடுறது, அது பேர் தான் சத்தியாகிரகம். ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அது ஒரு ஸ்டைல், ஓகே, அது ஒரு அணுகுமுறை, அது ஒரு பிளான், திட்டம். காந்தி டெவலப்டு சத்தியாகிரகா டிவோஷன் டு ட்ரூத். அப்போ உண்மையை நோக்கி நடக்கிறது, நீதி நேர்மையா வாழ்றது, தட் இஸ் கால்ட் அஸ் டிவோஷன் டு ட்ரூத். ட்ரூத் ஃபோர்ஸ், உண்மையோட சக்திய மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, தான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறார். as a strategy. சத்தியாகிரகம்ங்கிறத மக்களுக்கு அறிமுகப்படுத்துறார். in which campaigners went on peaceful marches and presented themselves for arrest and protest against unjust laws.
அப்ப சத்தியாகிரகிகள் காந்தியின் வழியை கடைபிடிக்கிற மக்கள் அனைவரும் பிரச்சாரத்தின் போது, கேம்பெயினர்ஸ் அப்படின்னா பிரச்சாரம் செய்யும் போது அமைதியான பேரணியா நடந்து போய் அவங்களாகவே கைது பண்ணிக்கோங்க அப்படின்னு கையை நீட்டி விலங்க பூட்டிக்கிட்டாங்க. எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அமைதியான முறையில தன்னை அடக்குமுறைக்கு அலோவ் பண்றாங்க, அனுமதிக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அ சத்தியாகிரகா இன் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் அன்ஜஸ்ட் லாஸ். நீதி இல்லாத சட்டதிட்டங்களுக்கு எதிர்த்து இவங்க பேரணியா போகும்போது இவங்களே அடிபணிஞ்சு அரெஸ்ட் ஆகிக்கிறாங்க. He experimented with it for fighting the issues of immigration and racial discrimination. அப்போ அவரே சோதனைக்கு உட்படுத்திக்கிறார் இந்த சத்தியாகிரகத்தை. ஓகே, எதுல அப்படின்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ரேஷியல்னா இனம். அப்ப இன பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் வேறுபடுத்தி பார்க்கறது. ஒரு இனத்தை நல்லா நடத்துறதும் ஒரு இனத்தை மோசமா கொடுமையா நடத்துறதும் அதுக்கு பேரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். இமிகிரேஷன் அப்படின்னா குடிபெயர்ந்து வந்தவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், அதை எதிர்க்கிறார். ஃபைட்டிங் த இஷ்யூஸ்னா பிரச்சனைகள். அப்ப சத்தியாகிரகத்தை இவர் இந்த குடிபெயர்வுக்கான பிரச்சனைகள்லையும் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் எதிர்க்கிற கொடுமைகளையும் சோதனை செய்து பார்க்கிறார். Finally, by the Smuts-Gandhi agreement, the poll tax on indentured laborers was abolished. அப்ப இந்த போராட்டங்களுக்கெல்லாம் அப்புறம் கடைசியா ஃபைனலி ஸ்மட்ஸ் காந்தி அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை மூலமாக இந்த போல் டாக்ஸ், தலைவரி, ஒவ்வொருத்தருக்கான வரி அபாலிஷ் பண்ணப்பட்டது, ஒழிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஓகே, அப்ப இன்டென்ச்சர்டு அப்படின்னா உடன்படிக்கையின் கீழே கட்டுப்படுறது. அப்ப லேபரர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? முதல்ல வெள்ளக்காரர்களோட உடன்படிக்கைக்கு கீழே கட்டுப்பட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வார்த்தை தான் இன்டென்ச்சர்டு. இன்டென்ச்சர்ட்னா உடன்படிக்கையின் கீழ் கட்டுப்பட்டு கிடந்த ஏழை விவசாயிகள் மேல திணிக்கப்பட்டிருந்த இந்த தலைவரி ஒழிக்கப்பட்டது. காந்திஸ் ஏர்லி சத்தியாகிரகா இன் இந்தியா. இந்தியாவுல அவர் கடைபிடித்த சத்தியாகிரகம் முதல்ல. Gandhi regarded Gopal Krishna Gokhale, whom he had met on previous visits to India, as his political guru. இந்தியாவுக்கு அதுக்கு முன்பாக இந்தியாவுக்கு அவர் வந்தபோது அவர் கோபால் கிருஷ்ண கோகலேவை சந்திக்கிறார். சந்திச்சு அவர் கூட உரையாடும் போது, பேசும் பொழுது கோபால் கிருஷ்ண கோகலேவோட கொள்கைகளும் அவரோட தேசப்பற்றையும் பார்த்து வியந்து காந்தி கோபால் கிருஷ்ண கோகலேவை தன்னோட அரசியல் குருவா ஏத்துக்கிறார், மானசீக குருவா ஏத்துக்கிறார். On his advice, Gandhi traveled the length and breadth of the country before plunging into politics. அப்ப கோபால் கிருஷ்ண கோகலே காந்திய இந்தியா பூரா, நீளாகலம் பூரா, இந்தியாவோட நீளாகலம் பூரா பயணம் செய், நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது காந்தி அவரோட அட்வைஸை ஏத்து, அவரோட அறிவுரையை ஏத்து இந்தியா பூரா போய் பார்க்கிறார், பயணம் செய்து பார்க்கிறார். எப்போ? அவர் அரசியல் வாழ்க்கைக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்பாக. பிளஞ்சிங்னா மூழ்கிறது. ஓகே, அப்ப அரசியல் உலகத்துக்குள்ள மூழ்கிறதுக்கு முன்னாடி, அரசியலுக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி, அரசியல்ல இறங்குவதற்கு முன்பாக அவர் இந்தியா பூரா சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். It is on one of these journeys through Tamil Nadu that Gandhi decided to discard his following robes and wear a simple dhoti. இந்த மாதிரி நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது தமிழ்நாடு பார்த்த போதுதான் அவர் போட்டிருந்த ரொம்ப விலை உயர்ந்த துணிமணிகளை எல்லாம் அவர் தியாகம் பண்ணிட்டு வெறும் சிம்பிளான வேஷ்டி துண்டு மட்டும் கட்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஜேர்னினா பயணம். சம்பாரன் சத்தியாகிரகா. சம்பாரன்கிற ஒரு ஊர்ல நிகழ்ந்த சத்தியாகிரகம். இன் சம்பாரன், பீகார்ல தான் இந்த சம்பாரன் இருக்கு. டின்காத்தியா சிஸ்டம் வாஸ் பிராக்டிஸ்ட். டின்காத்தியாங்கிற ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணாங்க, பின்பற்றினாங்க.
Under this exploitative system, the peasants were forced by the European planters to cultivate indigo on the 3/20th of their land holdings. அப்ப 20க்கு 3ங்கிற பங்கு வீதத்துல அவங்களோட இடத்துல விவசாயிகளோட இடத்துல இண்டிகோ அப்படிங்கிற ஒரு பயிரிடணும் அப்படின்னு யூரோப்பியன் பிளான்டர்ஸ், யூரோப்ல இருக்கிற நிலச்சுவாந்தார்கள் வந்து இவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்க. ஃபோர்ஸ்னா கட்டாயப்படுத்துறாங்க. இது என்ன சிஸ்டம்? அதுதான் டின்காத்தியா சிஸ்டம். ஓகே, அந்த சிஸ்டம் எப்படிப்பட்ட சிஸ்டம்? எக்ஸ்ப்ளாய்டிவ் சிஸ்டம். எக்ஸ்ப்ளாய்ட்னா சுரண்டுதல். எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னா மற்றவங்க வாழ்வாதாரத்தை சுரண்டி தன் நலத்தை பேணி காப்பாத்திக்கிறது. அப்ப எக்ஸ்ப்ளாய்டிவ் சிஸ்டம்ல பெசன்ஸ் அப்படின்னா ஏழை விவசாயிகள், இவங்களை வந்து கட்டாயப்படுத்துறாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 19th century, 19ஆம் நூற்றாண்டு முடிவின் போது ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் ஹேட் ஃபோர்ஸ்ட் இண்டிகோ அவுட் ஆஃப் த மார்க்கெட். அப்ப 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டிகோங்கிற பயிரிடணும் அப்படின்னு விவசாயிகளை ரொம்ப ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. 19ஆம் நூற்றாண்டு முடிவின் போது ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் வந்ததுனால அறிமுகப்படுத்தாங்காட்டி, சிந்தட்டிக்னா ஆர்டிபிஷியல், ஆர்டிபிஷியல்னா செயற்கையான, டைஸ்னா நிறமிகள், நிறம் உண்டாக்குறது வந்தாங்காட்டி இண்டிகோ வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு, அவுட் ஆஃப் மார்க்கெட் ஆயிடுச்சு. இண்டிகோவை மக்கள் யாரும் விரும்பல, கேட்கல. இப்ப இண்டிகோ அப்படிங்கிறது வந்து ஒரு கீரை வகை, ஒரு தாவர வகை. அதுல இருந்து நீல கலர்ல ஒரு சாயம் எடுத்து துணிகளுக்கு, தோள்களுக்கு அவங்க வந்து சாயம் ஏத்துவாங்க. நம்ம ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் வந்தது இல்லைங்களா? அப்ப இப்பெல்லாம் வந்து எல்லாமே ஆர்டிபிஷியல், செயற்கை முறையான டைஸ்னா நிறமூட்டிகள் வந்துருச்சு. முதல்ல வந்து இந்த தாவரத்துல இருந்து தான் எடுப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நிலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு தாவரம். அது மட்டும் இல்லாம இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் வந்து அந்த தாவரத்தை உற்பத்தி செய்து, சாகுபடி செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பணம் தான் நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. அதனால விவசாயிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை எதிர்த்ததுதான் வந்து சம்பாரன் சத்தியாகிரகா. காந்தி வர்ற வரைக்கும் அப்படிதான் விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, காந்தி வந்த அப்புறம் இந்த டின்காத்தியா சிஸ்டத்தை எதிர்த்து போராடினார். ஓகே, the European planters on Champaran, while realizing the necessity of relieving the cultivators of the obligation of cultivating indigo, wanted to turn the situation to their advantage. இந்த லைன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஆனா ஈஸியா புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, யூரோப்பியன் பிளான்டர்ஸ் கிட்ட முதல்லயே வந்து விவசாயிகள் நாங்க இண்டிகோ பிளான்ட் பண்ணல, இண்டிகோ சாகுபடி பண்ணலன்னு கெஞ்சினாங்க. அதை வந்து ஒரு வேண்டுகோளா வச்சாங்க. ஜெர்மன் சிந்தட்டிக் டைஸ் வந்து இண்டிகோவை பெருமளவுல உபயோகப்படுத்தாதாங்காட்டி இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் விவரமா என்ன நினைக்கிறாங்க, கல்டிவேட்டர்ஸை ரிலீவ் பண்ணிடலாம், விடுவிச்சிருவோம், இண்டிகோ பிளான்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆப்ளிகேஷன் ஆஃப் கல்டிவேட்டிங் இண்டிகோ. அப்ப ஆப்ளிகேஷன்னா வேண்டுகோள், நாங்க இண்டிகோ பிளான்ட் பண்ணல அப்படின்னு விவசாயிகளோட வேண்டுகோள். wanted to turn the situation to their advantage. அப்போ இந்த இண்டிகோ விலை போகாதத இவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு படு விவரமா வந்து யூரோப்பியன் பிளான்டர்ஸ் திட்டம் தீட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு பதிலா எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் ஏழைகிட்ட இருந்து, விவசாயிகிட்ட இருந்து, அவ்வளவுதான். அது இண்டிகோ மூலியமா இத்தனை நாள் வந்தது, இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது they enhanced the rent and collected illegal dues as a price for the release of cultivators from the obligation. அப்போ இண்டிகோ விவசாயம் பண்ணலையா, சரி பரவாயில்ல, உங்களோட வேண்டுகோளை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா அதுக்கு பதிலா நீங்க வந்து அதிகப்படுத்தப்பட்ட வாடகை, நில வாடகை நீங்க கொடுத்துடணும். இடம் அவங்களுக்கா சொந்தமா இருந்தாலும் வரி வாடகைங்கிற பேர்ல அவங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ணாங்க. இடம் ஏதாவது ஒரு புறம்போக்கு இடத்த ஒதுக்கி கொடுக்கறது, அதுல விவசாயம் பண்ணிக்கங்க, ஆனா அதுல இருந்து எங்களுக்கு வாடகை கொடுங்கன்னு கேட்பாங்க. அண்ட் கலெக்டட் இல்லீகல் டியூஸ், அப்போ சட்டத்துக்கு புறம்பாக பணங்களை அவர்கள் வசூலித்தார்கள்.
as a price to release the cultivators from the obligation. அப்ப இண்டிகோ விவசாயம் பண்ணலையா, இந்தாங்க உங்களை நாங்க ரிலீஸ் பண்றோம், ஆனா வாடகை கொடுங்க, சட்டத்துக்கு புறம்பா பணம் வசூல் பண்ணுவோம், அதுக்கும் பணம் கொடுங்க சொல்றாங்க. Gandhi went to Champaran to free the peasants from the exploitation of the European planters. அப்ப காந்தி இதையெல்லாம் கேள்விப்பட்டு went to Champaran to free the peasants, விவசாயிகளை எல்லாம் ஃப்ரீ பண்றதுக்கு, விடுதலை பண்றதுக்காக. யூரோப்பியன் பிளான்டர்ஸ் கிட்ட இருந்து, பிளான்டர்ஸ்னா மற்றவங்களை விளைவிக்க வச்சு அதை வாங்கி வியாபாரம் பண்றவங்க. இந்த பிளான்டர்ஸ் வந்து தானே விவசாயம் பண்றவங்க கிடையாது. அவங்களோட சுரண்டுதல் கிட்ட இருந்து இந்த விவசாயிகளை காப்பாத்துறதுக்கு காந்தி சம்பாரனுக்கு போறார். He led the சம்பாரன் சத்தியாகிரகா, அங்க சத்தியாகிரகத்தை மேற்கொள்கிறார், அமைதியான வழியில போராடுறார். which resulted in the abolition of டின்காத்தியா சிஸ்டம். இவர் போராட்டத்திற்கு அப்புறமாக டின்காத்தியா சிஸ்டம் கைவிடப்பட்டது, ஒழிக்கப்பட்டது. காந்தி எஸ் அ மாஸ் லீடர், மாஸ்னால என்ன, மிகப்பெரிய, அப்ப மிகப்பெரிய தலைவரா காந்தி உருவாகிறத பத்தி தான் இந்த லைன்ஸ்ல படிக்கிறோம். ஆம்டாபாத் மில் ஸ்ட்ரைக் அண்ட் கேதா சத்தியாகிரகா helped Gandhi establish himself as a leader of a mass struggle. அப்ப மிகப்பெரிய போராட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவரா காந்தி எப்பிருந்து உருவாகிறார் அப்படின்னா, உருவாக்கி கொண்டார். எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா உருமாறினார் அப்படின்னா, ஆம்டாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918ல நிகழ்ந்தது, கேதா சத்தியாகிரகம் அதுவும் 1918ல நடந்தது. இது ரெண்டுல போராடி காந்தி வந்து மிகப்பெரிய லீடரா உருவானார். ஆமதாபாத் மில் ஸ்ட்ரைக்ல அங்கிருந்த தொழிலாளர்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து இவர் உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து சத்தியாகிரகம் மூலியமாக அந்த மில் பீப்புளுக்கு, மில் லேபரர்ஸுக்கு ஊதியம் அதிகமா வாங்கி கொடுத்தார். அப்ப அதுலயும் அவர் வெற்றி பெற்றார் சத்தியாகிரகம் மூலியமாக. இப்ப கேதா சத்தியாகிரகா அப்படின்னா மக்கள் வந்து நிலவரி செலுத்தணும், வெள்ளக்காரர்களுக்கு மக்கள் நிலத்துக்கான வரி கட்ட வேண்டியது இருந்தது. அப்ப பெரும் பஞ்சம் வந்தப்போ எந்த ஒரு விவசாய சாகுபடியுமே இல்லாதப்ப அவங்க எப்படி வரி கட்டுவாங்க? அது மூலியமா விவசாயிகள் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்ட போது காந்தி வந்து கேதா சத்தியாகிரகா மூலியமா அவங்களுக்கு அந்த நிலவரிய ரத்து செய்யறதுக்காக சத்தியாகிரகம் இருந்து போராடி ஜெயித்தார். ஓகே, நான் இது இந்த மாதிரி செயல்கள் மூலியமாக காந்தி டிரான்ஸ்ஃபார்ம்ட் himself as a leader of a mass struggle. அப்போ பெருமளவான மக்களுக்கு அவர் வந்து ஒரு பெரிய தலைவராக உருவானார். காந்தி demonstrated his ability to mobilize the common people across the country. demonstratedனா செய்து காண்பித்தார், மக்களை, பொதுமக்களை எல்லாத்தையும் கண்ட்ரியோட போராட்டங்களுக்கும் கண்ட்ரியோட சுதந்திரத்துக்கு, நாட்டு சுதந்திரத்துக்காக மக்களை அவரு மொபிலைஸ் பண்ணினார், செயல்படுத்த வழிவகுத்து கொடுத்தார். ஓகே, இதுதான் காந்தி மிகப்பெரிய தலைவரா உருவானதற்கான ஃபேக்டர்ஸ், விஷயங்கள். ஓகே, critically examine the civil disobedient movement as the typical example of Gandhian movement. அப்ப சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் வந்து காந்தியனோட மூவ்மெண்ட் மாதிரியே இருக்கு, ஒற்றுமையா இருக்கு ரெண்டும். அதை பத்தி நீ என்னென்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கறது இந்த கொஸ்டின். இப்ப சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்னா, சிவில்னால பொதுமக்கள், பொதுமக்களும் இந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. டிஸ்ஒபீடியன்ட்னா மரியாதை கொடுக்காம இருக்கிறது, சொன்ன பேச்ச கேட்காம இருக்கிறதுக்கு டிஸ்ஒபீடியன்ட். அப்ப கவர்மெண்ட் என்னென்ன சொல்லுதோ அதை நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு மாசா எதிர்க்கிறது, ஆனா அஹிம்சா முறையில எதிர்க்கிறது, அதுதான் வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் இயக்கம். ஓகே, அது ஒரு மக்கள் இயக்கமா இருந்தது. காந்தியன் மூவ்மெண்ட் அப்படின்னா காந்தியடிகளின் வழியை பின்பற்றிய இயக்கம். அப்ப அது வந்து இது ரெண்டுமே நியர்லி த சேம் தான், ரெண்டுமே காந்தியோட தான். ஓகே, அப்ப இது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Nationalists were not satisfied with dominion status and wanted to demand complete independence. நேஷனலிஸ்ட்னா தேசியவாதிகள். அப்ப தேசியவாதிகளுக்கு வந்து திருப்தி இல்லை எதுல, டொமினியன் ஸ்டேட்டஸ்ல. டொமினியன் ஸ்டேட்டஸ்னா இந்தியா இருந்த நிலை. இந்தியா என்ன நிலையில இருந்தது,
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு அடியில இருந்தது, பிரிட்டிஷ் ஆட்சி கீழே இருந்தது. சொந்த அரசாங்கம், சொந்த சட்டசபை இருந்தாலும் பிரிட்டிஷார்களினோட முடிவுகளுக்கு கீழ்ப்படிஞ்சு போற மாதிரி இருந்த நிலைதான் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ். அப்போ அந்த ஸ்டேட்டஸ் வேண்டாம், அந்த நிலை வேண்டாம், நம்மளுக்கு கம்ப்ளீட்டான இண்டிபெண்டன்ஸ், முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணினாங்க, கேட்டாங்க. ஓகே, த ஸ்ட்ரகிள் ஃபார் பூர்ண ஸ்வராஜ் அண்ட் லான்ச் ஆஃப் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். பூர்ண ஸ்வராஜ்னா பூரணமான சுயராஜ்யம், முழுமையான சுதந்திரம். அப்ப அதுக்கான போராட்டம், ஸ்ட்ரகிள்னா போராட்டம். லான்ச் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா அந்த முதல்லயே சொன்ன மாதிரிதான், இதை வந்து லான்ச் பண்றாங்க. லான்ச்னா அறிமுகப்படுத்துறாங்க, செயல்படுத்துறாங்க. The Congress session was held in Lahore in December 1929 with Jawaharlal Nehru as the president. ஜவஹர்லால் நேரு பிரசிடென்டா இருந்த பொழுது, குடியரசுத் தலைவரா இருந்த பொழுது, டிசம்பர் 1929 லாகூர்ல ஒரு காங்கிரஸ் கூட்டத்தோட அமர்வு நடந்தது. பூர்ண ஸ்வராஜ் வாஸ் டிக்ளேர்ட் as the goal. அங்க வந்து பூரண சுதந்திரம், முழு சுதந்திரம் வந்து தான் நம்மளோட இலக்கு அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. It was also decided to boycott round table conference and launch civil disobedience movement. அப்ப அந்த செஷன்ல, அந்த அமர்வுல, அந்த கூட்டத்துல என்ன முடிவு செய்யப்பட்டதுன்னா, சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் வந்து செயல்படுத்தப்படணும், தொடங்கப்படணும் அப்படிங்கிறதும், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை நிராகரிக்கணும், பாய்காட்னா வெளிநடப்பு செய்யணும், கலந்துக்க கூடாது அப்படிங்கிறதும் தான் இந்த அமர்வுல எடுக்கப்பட்ட முடிவு. இப்ப ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னா அது ஒரு கூட்டம், மாநாடு. யாருக்கும்னா பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கும் இந்திய தேசியவாதிகளுக்கும் நடுவுல நடந்த மீட்டிங்னா இவங்களோட குறைகள், அவங்களோட நிர்பந்தங்கள் எல்லாத்த பத்தியும் பேசி ஒரு சமரசமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமர்வு தான் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்ப அத எப்படின்னாலும் வெள்ளைக்காரங்க சொல்றத நம்ம கேட்கற மாதிரி கடைசியா வருது. அதனால அதை நம்ம பாய்காட் பண்ணுவோம், அதை நிராகரிப்போம் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. A pledge was taken all over the country to attain Purna Swaraj non-violently through civil disobedience, including non-payment of taxes. அப்போ ஒரு பிளெட்ஜ் எடுத்துக்கிறாங்க நாடு பூராவும். ஓகே, எதுக்கு? பூர்ண ஸ்வராஜ அட்டன் பண்றதுக்கு, அடையறக்கு. அது எப்படி அப்படின்னா நான் வயலண்டா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல், எதிர்ப்புனா அமைதியான வழியில எதிர்க்கிறது. ஓகே, நான் வயலண்ட்னா அஹிம்சா முறை, அஹிம்சா முறையிலையும் சிவில் டிசோபீடியன்ட் முறையிலையும் இவங்க வந்து இந்த பூர்ண ஸ்வராஜ அட்டன் பண்ணணும் அப்படின்னு பிளெட்ஜ் எடுத்துக்கிறாங்க. பிளெட்ஜ்னா உறுதிமொழி, வாக்குறுதி எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்த வாக்குறுதியில என்ன அடங்குது? இன்க்ளூடிங் என்ன அடங்குதுன்னா நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸும் அடங்குது. அப்ப கவர்மெண்ட் விதிக்கிற வரிகளை நம்ம செலுத்தக்கூடாது, அப்படி நம்ம டிஸ்ஒபீடியன்டா இருப்போம், சொன்ன பேச்ச கேட்காம இருப்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அத்தாரைஸ்டு காந்தி டு லான்ச் த மூவ்மெண்ட். அப்ப அந்த மூவ்மெண்ட், அந்த இயக்கத்தை காந்திய வச்சு நடத்த சொல்லி நியமிக்கிறாங்க. அத்தாரைஸ்டு காந்தி டு லான்ச் த மூவ்மெண்ட். ஓகே, a charter of demands was presented to Viceroy Lord Irwin with an ultimatum to comply by 31st January 1930 was not responded by the Viceroy. அப்போ ஒரு சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா சில கோரிக்கைகள் உள்ள ஒரு பேப்பர். ஓகே, கோரிக்கைகள் இருக்கிற அறிக்கை. அது வந்து காந்தி வந்து வைஸ்ராய் லார்டு இர்வின்கிற ஒரு வெள்ளைக்கார அதிகாரி கிட்ட கொடுக்கிறார், பிரசன்ட் பண்றார். அதுல என்ன குறிச்சிருக்குன்னா, அந்த கோரிக்கைகளை எல்லாம் கடைசி பட்சத்துக்கு அல்டிமேட்டம் டு கம்ப்ளை அப்படின்னா இறுதியா இந்த தேதிக்குள்ள, இந்த வருடத்திற்குள்ள நீங்க அந்த கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா அது வந்து வைஸ்ராய் ரெஸ்பாண்ட் பண்ணல, அதுக்கு பதில் அளிக்கல, அதுக்கு அவர் உடன்படல. அதனால காந்தி லான்ச் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அதனால காந்தி சிவில் டிசோபீடியன்ஸ் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குறார்.
சால்ட் சத்தியாகிரக மூவ்மெண்ட், அப்போ உப்பு சத்தியாகிரக இயக்கம். The inclusion of abolition of salt tax was a brilliant tactical decision. அப்போ இந்த சத்தியாகிரகத்துல உப்பு பிரச்சனையை கொண்டுட்டு வர்றாரு. ஏன்னா உப்பு எல்லாராலும் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள். ஏழை பணக்காரன் தினமும் ஒவ்வொரு வீட்டுல உப்பு உபயோகப்படுத்துவோம். அப்போ உப்புக்கு வரி விதிச்சா எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அதனால உப்பு சத்தியாகிரகத்தை கையில் எடுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமான டாக்டிக்கல் அப்படின்னா தந்திரமான ஒரு முயற்சி. டாக்டிக்கல் முடிவு. ஓகே. அப்போ on 12th March 1930, Gandhi set out for Sabarmati Ashram from Sabarmati Ashram with 78 of its inmates. சபர்மதி ஆசிரமத்தை சேர்ந்த 78 மக்களோட காந்தி உப்பு சத்தியாகிரக பேரணிக்காக சபர்மதி ஆசிரமத்திலிருந்து இந்த நாள், இந்த மாதம், இந்த வருஷத்தப்ப வெளியே வர்றார். அவரோட 61வது வயசுல காந்தி 241 மைல் நடந்து, அது 24 நாள்லயே இத்தனை மைல் கடந்திருக்கிறார். கிலோமீட்டர்னா கம்மி, மைல் கிலோமீட்டரோட நீளத்துல அதிகம். அப்ப 241 கிலோமீட்டருங்கிறது கம்மி, 241 மைல்ஸ்ங்கிறது கொஞ்சம் எச்சு. And reached Dandi on 5th April 1930. தந்திங்கிற இடத்துக்கு போய் சேர்றாங்க. அடுத்த நாள் காலையில the next morning he took a lump of salt, breaking the salt law. அப்போ உப்பு எடுக்கிறதுக்கு வரி கட்டணும் அப்படிங்கிற அந்த சட்டத்தை மீறி breaking the law, அவர் ஒரு கை உப்பு அள்ளுகிறார். In Tamil Nadu, C. Rajaji led a similar salt march from Tiruchirappalli to Vedaranyam. இவர் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தந்திக்கு போனார் காந்தி. ராஜாஜி தமிழ்நாட்டுல அதே மாதிரி உப்பு சத்தியாகிரக பேரணிய திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யத்துக்கு போறார். இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ் கான் அப்துல் கஃபர் கான் லெட் த மூவ்மெண்ட். அப்ப கான் அப்துல் கஃபர் கான் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் அப்படின்னா வடமேற்கு எல்லை பகுதி, ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ்னா எல்லை பகுதி, வடமேற்கு அந்த ஏரியால கான் அப்துல் கஃபர் கான்கிறவர் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்றார். காந்தி வாஸ் அரஸ்டட் அட் மிட் நைட் அண்ட் சென்ட் டு எரவாடா ஜெயில். அப்ப காந்தி நடு இரவுல கைது செய்யப்பட்டு எரவாடா ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறார். பகல்லெல்லாம் கைது செஞ்சா, பெரிய தலைவர்களை கைது செஞ்சா மக்களோட எதிர்ப்பும் மக்களுக்கு தெரியற அந்த செய்தி பரவல் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நடுராத்திரியில பண்ணுனா அந்த அந்த இம்பாக்ட் குறையும், பாதிப்பு குறையும். அதுக்காக எப்பயுமே பெரிய தலைவர்களை முடிந்த வரைக்கும் மிட் நைட்ல தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஹிஸ்டரியில நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜவஹர்லால் நேரு, கான் அப்துல் கஃபர் கான் அண்ட் அதர் லீடர்ஸ் were swiftly arrested. காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தலைவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து சீக்கிரமா கைது செய்யப்படுறாங்க. Other forms of protests such as boycott of foreign cloth, மத்த வகையான ப்ரொட்டஸ்டுகள், எதிர்ப்புகள், மத்த வகை ஃபார்ம்ஸ் அப்படின்னா மத்த வகையான எதிர்ப்புகள் என்னென்ன அப்படின்னா ஃபாரின் கிளாத், அப்ப வெளிநாட்டு துணிமணிகளை துறக்கிறது, வேண்டான்னு ஒழிக்கிறது. பிக்கெட்டிங் ஆஃப் லிக்கர் ஷாப், சாராய கடைகள் எல்லாம் போய் முற்றுகையிடுறது. நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், வரிகளை கட்டாம விடுறது. பிரேக்கிங் ஆஃப் ஃபாரஸ்ட் லா, அப்ப காடுகள், ஃபாரஸ்ட் லா, காடுகளுக்கான சட்ட திட்டங்கள் இருந்தது, அதை உடைத்தார்கள். ஃபாரஸ்ட் லான்னு ஒண்ணு கொண்டுட்டு வந்திருந்தாங்க பிரிட்டிஷர்ஸ். அதுல அந்த காட்டு பகுதி எல்லை பகுதிகள்ல இருந்த கிராமவாசிகள் கூட அங்க போய் மரம் வெட்டக்கூடாது, அங்க விவசாயம் பண்ணி சாகுபடி பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் சட்டங்களை இயற்றினாங்க. ஃபாரஸ்ட் பாதுகாப்பு, காடுகளின் பாதுகாப்புங்கிற பேர்ல. ஆனா அவங்க வெட்டி அதை வியாபாரமா பண்ணினாங்க, உலகம் பூரா அனுப்பி விட்டாங்க, ஏற்றுமதி பண்ணாங்க. அதுல இருந்து அவங்க நிறைய வருமானம் பார்த்தாங்க. இது எல்லாம் தேசியவாதிகளுக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. அதனால அவங்க அந்த ஃபாரஸ்ட் லாவையும் உடைத்தார்கள். வேற அடாப்டட், இதையெல்லாம் பின்பற்றினாங்க. விமன், லேடிஸ், பெசன்ஸ் விவசாயிகள், ட்ரைப்ஸ் பழங்குடியினர், ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள், ஈவன் குழந்தைகள் கூட, அப்புறம் மற்ற எல்லா தரப்பு மக்களும், சமுதாயத்தை சேர்ந்த எல்லா தரப்பு மக்களும் இந்தியா பூராவும் இந்த போராட்டத்தை கையில் எடுத்தாங்க.
It was the biggest mass movement India had ever witnessed. அப்ப இந்தியா பார்த்திராத மிகப்பெரிய மூவ்மெண்டா இயக்கமா இந்த சால்ட் சத்தியாகிரகா மூவ்மெண்ட் உண்டானது. Thus, அதனால civil disobedient movement was typical example of Gandhian movement. அப்ப காந்தியினுடைய கோட்பாடுகளை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். டிஸ்கஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவை பிரிக்கிறதுக்கு ரெண்டா பிரிக்கிறதுக்கு பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு பிரிவினை உண்டாக்குறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்தது? The Wavell Plan was announced on 14th June 1945. அப்ப இந்த வேவல் பிளான் திட்டம்ங்கிறது இந்த மாதத்தப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. It provided for an interim government with an equal number of Hindus and Muslims in the Viceroy's Executive Council. அப்ப அது ப்ரொவைட் பண்ணுது, உருவாக்கி கொடுக்குது, உருவாக்க வைக்குது. என்னத்த? ஒரு இன்டரிம் கவர்மெண்ட். இன்டரிம்னா தற்காலிகமான அரசு, இடைக்கால அரசு. இன்டரிம்னா இடைக்காலம். வித் அன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். அப்போ ஒரே அளவிலான இந்துக்களும் ஒரே அளவிலான முஸ்லிம்களையும் கொண்ட ஒரு அரசாங்கத்தை உருவாக்குது. இந்த வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அப்போ வைஸ்ராய்ங்கிறது ஒரு அதிகாரியுடைய பொறுப்பு, ஒரு டெசிக்னேஷன். அப்ப அவருடைய நிர்வாக குழுவுல ஓகே. ஹவெவர், இருந்தாலும் காங்கிரஸ் அண்ட் முஸ்லிம் லீக் குட் நாட் கம் டு an agreement. அப்ப காங்கிரஸ்காரர்களும் முஸ்லிம் லீக்காரர்களால ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை, ஒத்துக்க முடியல இந்த திட்டத்தை. ஜின்னா demanded that all Muslim members should be from the Muslim League. அப்ப ஜின்னா என்ன வலியுறுத்தினார் அப்படின்னா, இங்க இந்த குழுவுல இருக்கிற முஸ்லிம் மெம்பர்ஸ் அனைவருமே முஸ்லிம் லீக் கட்சியில் இருக்கிறவங்கள மட்டும்தான் சேர்த்தணும் அப்படிங்கிறார். அண்ட் தே ஷுட் ஹாவ் அ வீட்டோ ஆன் இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். எல்லா முக்கியமான விஷயங்களும் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு தடை உத்தரவு வாங்குறதுக்கு, வீட்டோன்னா தடை உத்தரவு வாங்குறதுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணினார், கேட்டார், வலியுறுத்தினார். கேபினட் மிஷன் குழுவோட பிளான், திட்டம் என்ன? The Britain Prime Minister Clement Attlee rejected the demand for Pakistan. Clement Attleeங்கிற பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி, பாகிஸ்தான் தனி நாடு பாகிஸ்தான் அப்படிங்கிற வேண்டுகோளை, நிர்பந்தத்தை ஒத்துக்கல, ரிஜெக்ட் பண்றார். ப்ரொவைடட் அ ஃபெடரல் கவர்மெண்ட் வித் கண்ட்ரோல் ஓவர் டிஃபென்ஸ். அப்போ ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டை கொடுக்கிறார், ஒரு பாதுகாப்போட கட்டுப்பாட்டோட கூடிய கூட்டாட்சி அரசை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றார். The provinces were divided into 3 groups. 3 பிரிவா பிரிக்கிறாங்க நிலப்பகுதிகளை. என்னென்னா நான் முஸ்லிம் மெஜாரிட்டி ப்ராவின்சஸ். அப்போ முஸ்லிம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையா இருக்கிற நிலப்பகுதிகள், முஸ்லிம் பெரும்பான்மையா இருக்கிற நார்த் வெஸ்ட் நிலப்பகுதிகள். ஓகே, நார்த் வெஸ்ட் அப்படின்னா வட மேற்கு. அதே மாதிரி முஸ்லிம் மெஜாரிட்டியா இருக்கிற நார்த் ஈஸ்ட், அப்போ வடகிழக்கு நிலப்பிரதேசங்கள் அப்படின்னு 3 பகுதிகளை பிரிக்கிறாங்க. டைரக்ட் ஆக்ஷன் டே கால் பை முஸ்லிம் லீக். முஸ்லிம் லீக் கட்சி டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படிங்கிறத செயல்படுத்துது. டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னா நேரடியான செயல் நாள், ஒரு செயல் திட்டத்தை தொடங்குற நாள் அப்படின்னு. இது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, difference arose between Congress and Muslim League. முஸ்லிம் லீகுக்கும் காங்கிரஸுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உண்டானதுனால ஜின்னா ஆகஸ்ட் 16 இந்த திட்டத்தை செயல்படுத்துறார். ஹர்த்தால்ஸ், மிகப்பெரிய போராட்டங்கள், கலவரங்கள் வெடித்தது. ஓகே, டிமான்ஸ்ட்ரேஷன்னா போராட்டங்கள், ஹர்த்தால், ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. which turned into Hindu-Muslim conflict. அது மிகப்பெரிய மத கலவரமா உருவாச்சு இந்து முஸ்லிம்க்கு இடையில. ஸோ அதனால இந்தியாவை பிரிக்கிறது தான் பெஸ்ட், அதை தவிர்க்க முடியல. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியாவை இன்எவிட்டபிள் அப்படின்னா தவிர்க்க முடியாம போனது. மவுண்ட் பேட்டன் பிளான். அப்ப மவுண்ட் பேட்டன்கிறவரோட திட்டம், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, என்ன சொன்னார் அப்படின்னா, on 3rd June 1947
மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து ப்ரொபோஸ் செய்யப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. பவர் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஆன் பேசிஸ் ஆஃப் டொமினியன் ஸ்டேட்டஸ் டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அப்போ ஒவ்வொரு இடத்தோட நிலத்தோட நிலையை பொறுத்து, டொமினியன் ஸ்டேட்டஸ்னா அவங்களோட நிலைப்பாடை பொறுத்து பவர் அதிகாரம் மாற்றி அமைக்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் would have to join either India or Pakistan. அப்ப இளவரசர்கள், அரசர்கள் ஆளும் ராஜ்யங்களை அவங்க விருப்பப்படி இந்தியா கூடவோ பாகிஸ்தான் கூடவோ சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பவுண்டரி கமிஷன் வாஸ் டு செட் அப் அண்டர் ராட்க்ளிஃப் பிரவுன் அண்ட் த அவார்ட் would be announced after the transfer of power. அப்போ பவுண்டரி கமிஷன், எல்லைகளுக்கான திட்டம் வகுப்பதற்கான எல்லைகளை பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க. ராட்க்ளிஃப் பிரவுன்ங்கிற ஒரு அதிகாரியின் கீழே. அவருக்கு அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் பவர், அந்த அதிகாரத்தை எல்லாம் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவார்டு வழங்கப்படும்னு சொன்னாங்க. பஞ்சாப் அண்ட் பெங்கால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், அப்ப பஞ்சாபும் பெங்காலோட சட்டமன்ற தொகுதிகள் would vote on whether they should be partitioned. பஞ்சாபையும் பெங்காலையும் பிரிக்கணுமா அப்படிங்கிறத ஓட் எடுத்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மவுண்ட் பேட்டன் திட்டம் வகுத்தார். அப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் மவுண்ட் பேட்டன் பிளான், மவுண்ட் பேட்டனோட திட்டப்படி, அவருடைய முடிவின்படி, இந்தியா வாஸ் பார்ட்டிஷன்ட் இன்டு 2 countries, இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியா வந்து 2ஆ பிரிக்கப்பட்டது, 2 நாடுகளா, இந்தியாவாகவும் பாகிஸ்தானாகவும். ஓகே, ஸோ நம்ம 8th லெசன் லாங் ஆன்சர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். சீக்கிரமா மற்ற லெசனோட லாங் ஆன்சர்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்றேன். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ தட் இனி எல்லா 10th சப்ஜெக்ட்ஸும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போஸ்ட் பண்ணுவோம். எக்ஸாமுக்கு முன்னாடி, 2025 எக்ஸாமுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு, புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க, நல்லா படிங்க. பெஸ்ட் விஷஸ்.